அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு த பவர் ஆஃப் நவ். த பவர் ஆஃப் நவ் புக் பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது அப்படின்னு தமிழ்ல இது சொல்லுவாங்க. இதோடைய ஆத்தர் பார்த்தீங்கன்னா எக்கார்ட் டோலே அப்படிங்கிறவர். ஆத்தர் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனது எப்படி இயங்குது, நம்ம மனதுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த புக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சைக்காட்ரிஸ்ட் இப்போ யாருக்காவது மனநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்க சொல்லுவாங்க. அந்த டாக்டர்ஸே இந்த புக்கை பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனது பத்தின விஷயங்கள் இந்த புக்ல அடங்கி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல இந்த புக்கோட ஆரிஜின், ஏன் இந்த புக்கு உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம டோலே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் அவருக்கு தன்னுடைய 29வது வயசுல பர்த்டே முடிஞ்சிருக்கு. 29 பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்காரு. அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருந்திருக்காரு. சடனா ஒரு பயங்கரமான பயம். இந்த பயம் எப்படி இருக்குன்னா, பயங்கர இன்டென்ஸான ஒரு பயம் அவருக்குள்ள வருது தூங்கும் போதே. அந்த பயம் தாங்க முடியாம எந்திரிச்சு அப்படியே உட்கார்றாரு. அப்படியே மூச்சு வாங்கிட்டு அந்த பயத்தோட எந்திரிச்சு உட்கார்றாரு. பல தடவை அவருக்கு இந்த பயம் வந்திருக்கு. ஆனா இந்த தடவை அந்த பயம் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபியர் அவருக்குள்ள உணர்றாரு. அப்படி எந்திரிச்சு உட்காரும் பொழுது அவருக்கு என்னமோ அவருக்குள்ள நடக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ நடக்குது அப்படிங்கறது மட்டும் அவர் உணர்றாரு. அப்ப அவரோட அவருடைய ரூம் அப்படி பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு எல்லாமே வெறுப்பா தெரியுது. எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அவர் முன்னாடி சோஃபா இருக்கு, டேபிள் இருக்கு. எதை பார்த்தாலும் அவருக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீமா அவருக்கு ஒரு ஹேட்ரட் அவருக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு தூரமா ஓடுற ஒரு ட்ரெயினுடைய சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கூட அவருக்கு பிடிக்கல. அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ என்னது இது, இந்த ஃபீலிங்கோட இந்த கஷ்டத்தோட நான் இன்னும் எத்தனை வருஷம்தான் வாழ்க்கையை ஓட்டுறது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் அவருக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. பட் அவருக்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு போராட்டம் அவருக்குள்ள நடந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, நமக்குள்ள இருக்கிறது ஒரு மனிதனா ரெண்டு மனிதனா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஏன்னா ஒரு சைடு அவருக்கு எப்படி இருக்குன்னா, இருக்கணும்னு தோணுது. இன்னொரு சைடு வேணான்னு தோணுது. வெறுப்பும் இருக்கு. அதே சமயம் வாழணும்னு தோணுது. பல வருஷமா அவர் இந்த சூசைடல் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மனநோயால அவர் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் அதே நோயில தான் இருந்திருக்காரு. அவருடைய 29வதுல அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அது அப்பப்போ அவருக்கு போகுமா. அந்த எபிசோடு அந்த சூசைடல் டிப்ரெஷன் அப்படிங்கிறது அவருக்கு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ அது அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டே இருக்குமா. மனசுல எப்படி இருக்குன்னா, ஒரு அழுத்தத்தோடையே எல்லா சமயமுமே ஒரு அழுத்தத்தோடையே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு தடவை என்னாச்சா, திடீர்னு அவருக்குள்ள அந்த பயம் போய் ஏதோ ஒரு வார்டெக்ஸ் ஆஃப் எனர்ஜிக்குள்ள அவரு விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணாராம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பீச்சில் இந்த நம்ம சீல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி வரும் பார்த்தீங்களா. காத்துல கூட ஒரு சுழல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுழல் அவர் பார்க்குறாரு. அந்த வார்டெக்ஸ் ஆஃப் எனர்ஜி அவருக்கு கண்ணுக்கு தெரியுதாம். ஸோ அதுக்குள்ள அது அவரை போட்டு ரொம்ப இழுக்கிற மாதிரி உணர்றாரு. ஸோ அப்பா அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. அது ஒரு சவுண்டுனா என்ன, ஒரு வாய்ஸ் கேட்குது. ரெசிஸ்ட் ரெசிஸ்ட் நத்திங் அப்படிங்கிற மாதிரி, எதையுமே நீ எதிர்க்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்குது. ஸோ அதனால அவர் என்ன ஆயிடுறாரு, அப்படியே விட்டுறாரு. அந்த பயம் இல்லாம அப்படியே அந்த வார்டெக்ஸ்குள்ள அப்படியே அவர் விழுகிற மாதிரி அது அப்படியே அவரு புல் பண்ணுது. இவரும் அவர் விழறதுக்கு அனுமதிக்கிறார். அப்படியே விழுந்து அதுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி அவருக்குள்ள போன பிறகு அவருக்கு ஏதோ ஒரு ரிலீஃபா ஃபீல் பண்ணி, அந்த சுழல் அந்த வார்டெக்ஸ் ஆஃப் எனர்ஜி அவருக்கு வெளியில இருந்தது இப்போ உள்ள இருக்கிற மாதிரி உணர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த எனர்ஜி அவருக்கு உள்ள இருக்கிற மாதிரி உணர்ந்த பிறகு மெதுவா ஒரு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறக்கும் பொழுது அவர் காதுகள்ல அழகான பறவைகளுடைய சத்தம் கேக்குது. அப்ப அவர் மனதுக்குள்ள, அதாவது அவருடைய மனசுக்குள்ள ஒரு டைமண்ட் தெரியிற மாதிரி அவருக்கு அவருக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் அவர் மனக்கண்ணால பாக்குறாரு. டைமண்ட் தெரியிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வெளிச்சமும் அவருக்கு தெரியுது. ஸோ அப்ப அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாகவும் இருக்காரு. அதாவது அசைக்க முடியாத ஒரு அமைதி அவருக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு அமைதியை ஃபீல் பண்றாரு. புதுசா அவர் பிறந்த மாதிரி உணர்றாரு. ஸோ அதுதான் அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. இவ்வளோ வருஷமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா,
அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு அவருக்குள்ளேயே. இந்த சூசைடல் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு செகண்டுமே அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கணுங்கிற அந்த தாட் வந்து அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஸோ அவர் அந்த ஸ்ட்ரகிளை வந்து இவ்வளோ வருஷமா அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அட் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிருக்கு, அந்த கான்ஷியஸ்னஸ்னால ஏற்றுக்க முடியல. ஸோ அதை ஏற்றுக்க முடியாம அவர் என்லைட்மெண்ட் அடைஞ்சிடுறாரு. ஸோ இதை புத்தர் கூட சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப துன்பம் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்களேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்லைட்மெண்ட் அடைஞ்சிருவீங்க. ஸோ அதுதான் வந்து அந்த அமைதி நிலைங்கிறது, அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதை தான் வந்து அந்த பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பீயிங்னா நமக்குள்ள வந்து அது இந்த இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது இருக்கு. ஸோ இவருக்கு அந்த நிலை வந்தோன்னா அவர் என்ன பண்றாரு, நிறைய ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் எல்லாம் போய் பார்க்கறாரு. அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து கத்துக்கும் போது தான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. நமக்கு ஏற்கனவே அது நடந்துருச்சு. ஓ, நம்ம என்லைட்மெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறத வந்து அவர் முதல் முறையா உணர்றார். நிறைய ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசும் பொழுது தான் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வந்து அவர்களுடைய ஐடென்டிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஐடென்டிட்டி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா என்னன்னா, அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அவருக்குன்னு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு, சொசைட்டில அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. இது எல்லாமே அவரை விட்டு விலகி போயிடுது. ஏன்னா அவர் அந்த மாதிரி மாறிட்டே இருக்காரு. அவருக்குள்ள அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வந்த பிறகு, அமைதி அந்த ஆனந்தம்ங்கிறது வந்த பிறகு இது எல்லாம் அவரை விட்டு விலகுது. இது எல்லாம் விலகின பிறகு அவர் என்ன பண்றாரு, 2 வருஷம் சும்மா தான் இருக்கிறாரு. அப்ப அந்த சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து மனசுக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாருன்னா பேர் அமைதியோட இருக்காரு. ஸோ இந்த அமைதி நிலையோட அவர் என்ன பண்றாரு, பார்க்குக்கெல்லாம் போறாரு. பார்க்ல உட்காந்துட்டு அழகா அந்த பார்க்ல இருக்கிற அந்த நேச்சரை வந்து நல்லா என்ஜாய் பண்றாரு. அதாவது அந்த ஒரு மலரை பார்த்தா அந்த மலருடைய அழகு வந்து அவருக்கு முழுமையா தெரியுது. அது அவரால் வந்து முழுசா அனுபவிக்க முடியுது. ஒரு ஒரு விஷயத்தையுமே, ஒரு பெண்ணை பார்த்தா கூட, ஒரு டேபிள் பார்த்தா கூட, அதை கூட அவரால் ரசிக்க முடியுதாம். அந்த அளவுக்கு கம்ப்ளீட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லா ப்ரெசன்ஸோட இருக்காரு. ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுங்கிறது அதுதான். உங்களால எல்லா விஷயத்தையுமே வந்து ரசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கும் பொழுது அந்த பார்க்ல அவரை தேடி ஒரு ஒருத்தரா வராங்க. அவரை பார்த்துட்டு எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, ஸோ அது எனக்கும் தேவை, அதை எப்படி அடைஞ்சீங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க்ல இருக்க ஒரு சில மக்கள் வந்து இவரை வந்து கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கு, ஆனா நான் அதை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, நீங்களா தான் அதை ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஒண்ணுதான் அது. எனக்கு வந்து ஏற்கனவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ஆனா இனிமே தான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மாதிரி மக்களுக்கு வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஒருத்தரா அவர் பார்த்து இந்த மாதிரி பதில் சொல்லும் போது தான் இந்த புக்கு வந்து அதனால தான் உருவாச்சு. ஸோ அதனால தான் இந்த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் வந்து உலகம் பூரா எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த என்லைட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போறாரு, ஒரு வழிப்போக்கன் அந்த வழியா ஒருத்தர் போறாரு. அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்து அவர்கிட்ட கேட்குறான், அந்த வழிப்போக்கன் கிட்ட கேட்குறான், எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுப்பா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நீ வந்து எத்தனை வருஷமா இங்க வந்து கேட்குறாரு, எத்தனை வருஷமா இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோமோ அவர் சொல்றாரு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இங்கே தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும் நான் இங்கே தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அந்த பிச்சைக்காரன் சொல்றாரு. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து சொல்றாரு, நீ வந்து இவ்வளோ வருஷமா உட்காந்துருக்க, நீ ஒரு பெட்டி மேல உட்காந்துருக்கிய, ஒரு உட்டன் பாக்ஸ் மேல அந்த பெக்கர் வந்து உட்காந்துருக்காரு. ஒரு பெட்டி மேல நீ உட்காந்துருக்க, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு இத்தனை வருஷத்துல நீ திறந்து பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, இது வரைக்கும் நான் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இல்லை, நீ ஒரு தடவை பாரேன் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த பிச்சைக்காரனுக்கும் வந்து இஷ்டமே இல்லை அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. வேண்டா வெறுப்பா அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஃபுல்லா வந்து தங்க 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 இதுவா இருக்கு, பிளாக்ஸா இருக்கு. ஸோ கோல்டன் பிளாக்ஸா நிறைய உள்ள இருக்கு. இவ்வளோ வருஷமா 30 வருஷமா வந்து அந்த பெட்டி மேலதான் உட்கார்ந்துருக்காரு. அந்த பெட்டிக்குள்ள இவ்வளவு தங்க கட்டியே இருக்கு. ஆனா அந்த பிச்சைக்காரன் வந்து அது தெரியாம மத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஸோ இதுல என்ன அவர் சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழிப்போக்கன் யாரு அப்படின்னா,
நம்ம எக்கார்ட் டோலே இந்த ஆத்தர் வந்து அந்த வழிபோக்கன் மாதிரி. நமக்கு அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து எல்லாத்துக்கும் மத்தவங்க கிட்ட ஒரு வேலிடேஷன் நமக்கு வேணும், ஒரு செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அன்பு எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த பிச்சைக்கார மாதிரி மத்தவங்க கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். மத்தவங்க நம்ம அழகா இருக்கோம்னு சொன்னாதான் அது உண்மை. அழகா இல்லை அப்படின்னு சொன்னா என்னது, நம்மளா வந்து நமக்கு ஒரு நம்மளை பத்தி நாமளா ஒன்றும் நல்ல விதமா நினைச்சுக்க மாட்டோம். மற்றவங்க யாரா சொன்னாதான் அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இந்த இந்த ஸ்டோரி சொல்றாரு அவர். இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உனக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற, ஒன்னொன்னுத்துக்கும் ஏன் நீ மற்றவங்கள வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க, எல்லாமே உன்கிட்டயே இருக்கு. அதனால வேலிடேஷன், செக்யூரிட்டி, லவ், ஒரு விஷயத்துக்கும் நீ மற்றவங்கள நீ எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அவர் நமக்கு புரிய வைக்கிறாரு அந்த சின்ன ஸ்டோரியில. ஸோ இங்க என்னன்னா, நம்மளுடைய மனம் தான் நமக்கு வந்து எதிரி. ஓகேவா? நம்மளுடைய மனம் எப்பவுமே எப்படி நம்ம கிட்ட சொல்லுனா, இப்போ இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறதே அதை எப்படி நமக்கு சொல்லி கொடுக்கும்னா, உங்க மனசு இது வந்து ஒரு சூப்பர் பவர், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரு, அது வந்து உன்னால அடையவே முடியாது, அது வந்து அடையிறது ரொம்ப கஷ்டம், அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனம் வந்து உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டே இருக்கும். சரியா? சோ அதனால நம்ம பல பேர் எப்படி நினைச்சிட்டு இருப்போம், நம்ம மனது என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மனசு என்ன வேணாலும் ரீல் விட்டுட்டு இருக்கும். இப்போ ஒரு மனுஷங்களை பத்தி நீங்க இப்ப நான் பேசுறேன்னா என்னை பத்தி கூட உங்க மனசு என்ன வேணாலும் சொல்லிட்டு கிடக்கும். சோ அதெல்லாம் நீங்க உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா அது எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன், மாயை. ஏன்னா நமக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து இந்த டோலே வந்து எப்படி தன்னால ரியலைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி நாமளா வந்து ரியலைஸ் பண்ணணும். புத்தர் வந்து அதனாலதான் என்லைட்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா, நெகட்டிவா நோ சஃபரிங், எண்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு அந்த டெஃபினேஷனை வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா விட்டுருக்காரு. ஸோ அதை வந்து நிறைவடையாம, ஏன்னா புத்தருக்கு தெரியும் மனதுடைய இயல்பு என்னங்கிறது வந்து புத்தருக்கு தெரிஞ்சு நோ சஃபரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ சஃபரிங்கே இல்லை, அப்போ துன்பமே இல்லைன்னா என்னதான் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். துன்பம் இல்லைன்னா அப்ப என்ன இருக்கு உள்ள? ஸோ அதை நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணி அப்ப என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து அதை அப்படியே விட்டுருக்காரு. ஸோ அதை அப்படியே அந்த இன்கம்ப்ளீட் டெஃபினிஷனா புத்தர் வந்து விட்டுருக்காரு. புத்தர்கிட்ட கேள்வியும் கேட்டிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்கீங்க, அப்ப நோ சஃபரிங், அப்ப துன்பம் இல்லைன்னா என்னவா இருக்குங்கும்போது அதுக்கு புத்தர் வந்து மௌனத்தை தான் பதிலா சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம மனம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு திரை மாதிரி உங்களுடைய, அதாவது ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா அந்த விஷயத்த பத்தின பலவித பொய்களை வந்து உங்களுக்கு திரை மாதிரி உங்க முன்னாடி ஓட்டிட்டே இருக்கும். நீங்க இருக்கிறீங்க யூ யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு இது, நீங்க ஒண்ணு மனம் ஒண்ணு. நீங்க வந்து மனது கிடையாது. சரியா? அப்போ நீங்க என்னன்னா நீங்க பியூர் விட்னஸ் தான். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மனசு சொல்றத நம்புறதுனால நீங்க வந்து இந்த மனம் அப்படிங்கிறத வந்து நீங்களா வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதை தான் இங்க வந்து சொல்றாங்க. அடுத்தது இந்த பீயிங் அப்படிங்கிறது என்னன்னா இருப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இருப்புங்கிறதுக்கு வந்து பெயர் இல்லை, அதுக்கு உருவமும் இல்லை, அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டும் இல்லை. ஸோ அதனால இதுதான் வந்து அது கண்ணுக்கு தெரியாதது, அதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதை தான் நம்ம எல்லாரும் சொல்றோம் சோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்கார்ட் டோலே வந்து அதை வந்து இருப்பு அப்படின்னு, பீயிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபீலிங் ரியலைசேஷன், அந்த அந்த உணர்வு, அந்த இருப்பு உணர்றதை தான் நம்ம வந்து என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்து எக்கார்ட் டோலேயை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க வந்து பீயிங்னு சொல்றீங்க, அப்ப அந்த பீயிங்னு வந்து நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இங்க கடவுள்னு சொல்லலை, மக்கள் வந்து கடவுள் அப்படின்னு பேரை சொல்லி நிறைய பொய்யான கருத்துக்களை உருவாக்கி இருக்காங்க, நிறைய நம்பிக்கைகள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து அவங்க இன்னும் ஈகோ அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து இன்னும் அதிகமாக தான் ரீச் பண்றாங்க. ஈகோக்கு வந்து இன்னும் அவங்க அதிகமா தீனி போட்டுட்டு இருக்காங்க கடவுள் அப்படிங்கிற பேர்ல. ஸோ என்னுடைய கடவுள் தான் பெருசு, உன்னுடைய கடவுள் பெருசு இல்லை அப்படிங்கிறனால கடவுள் மூலியமா நிறைய வன்முறை தான் அதிகரிக்குது. அதனால வந்து நான் கடவுள் பத்தின எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா கடவுள்னு நீங்க வந்து சொன்னா உடனே உங்க மனசுல எப்படி ஒரு இமேஜ் வரும்னா, ஏதாவது ஒரு ஆண் உருவமோ இல்ல பெண் உருவமோ ஒரு உருவம் கொடுப்போம் கடவுள்னாவே. சோ அதுக்கு வந்து உருவம் கொடுப்போம், அதுக்குன்னு சில வழிமுறைகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய பேர் மக்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக நிறைய நமக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா அந்த பீயிங் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் உண்மையானது.
நம்ம வந்து எந்தவித உருவ வழிபாடு அப்படிலாம் செய்ய வேணான்னு அதுக்கு தான் நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. உருவங்கள்லாம் நீங்க வழிபட தேவையில்லை. ஏன்னா வந்து கடவுள் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்தையுமே அதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நிறைய பிலீஃப், நிறைய டில்யூஷன், கடவுள் சம்பந்தமான பொய்யான பரப்பு செய்திகளை வந்து மக்கள் பரப்பியிருக்காங்க. அதனால கடவுள் பத்தி நம்ம ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. நம்மளுடைய எசன்ஸ் என்னவோ அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்லைட்மெண்ட்டுக்கு வந்து எது தடையா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கம்பல்சிவ் திங்கிங். இப்போ மனசுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திங்க் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. கரெக்டா? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்க மனது வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி யோசிக்கலைன்னா உங்களுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் உருவாகும். அப்படி யோசிச்சாதான் உங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஓடிட்டே இருக்கும் பொழுது நீங்க பிரசன்ஸ்ல இல்லைன்னு அர்த்தம். என்லைட்மெண்ட் என்னன்னா உங்களுடைய பிரசன்ஸை வந்து நீங்க வந்து உணர்றது. ஆனா இதுல இருந்து வந்து இந்த கம்பல்சிவ் திங்கிங்ல இருந்து நீங்க வந்து விடுபட முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திங்கிங் இருக்குல்ல, அதை வந்து நீங்க விட்னஸ் பண்ணணும். எப்படி விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட அட்டாச் ஆயிக்க கூடாது. ஏதோ ஒண்ணு விஷயம் ஓடிட்டே இருக்கு உங்க மனசுல. உங்களுக்கு வந்து தெரியணும், ஓகே ஏதோ ஒண்ணு நம்ம மைண்டுக்குள்ள ஓடுது அப்படிங்கும்போது அதை நீங்க வந்து வாட்ச் பண்ணும் பொழுது அந்த உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து ஏதாவது டைலாக்ஸ் எல்லாம் கூட வரும். ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரெப்பிட்டிட்டிவா வரும். இன்னைக்கு என்ன டைலாக் ஓடிச்சோ அதே டைலாக் தான் நாளைக்கும் ஓடிட்டும் இருக்கும் பாருங்களேன். ரெப்பிட்டிட்டிவ் தாட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே விதமான தாட் பேட்டர்ன் திரும்ப திரும்ப எவ்ரிடே வந்துட்டே இருக்கும் உங்க மனசுக்குள்ள. ஸோ அதை வந்து நீங்க வாட்ச் பண்ணணும், லிசன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த தாட்டுக்கு ஒண்ணு பின்னாடி இருப்பீங்க, இல்ல அந்த தாட்டுக்கு சைட்ல இருப்பீங்க. ரெண்டு தாட்டுக்கு நடுவுல இருக்க அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் நாம. ஸோ இப்படி நீங்க வந்து அதை வந்து வாட்ச் பண்ணும்போது, லிசன் பண்ணும்போது ஒரு ஒரு தாட்டுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் அட் ஒன் ஸ்டேஜ் நீங்க வந்து நோ மைண்ட், அங்க மைண்ட் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடும். அப்போ உங்களுடைய ஆத்மாவை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இங்க அவர் ஆத்மான்னு சொல்லல, அந்த பீயிங்க நீங்க வந்து உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ நம்ம யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்க சொல்றாரு. இந்த கம்பல்சிவ் திங்கிங் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு திரை மாதிரி இருக்கும். அதை எப்படி உங்களை செப்பரேட் பண்ணுன்னா, யூ யுவர் செல்ஃப். ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு திரை வச்ச மாதிரி இருக்கும். செப்பரேட்டாகவே எப்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த திங்கிங் வந்து என்ன ஆகிடும், ஒரு டிசீஸாக மாறிடும். நமக்கு இந்த திங்கிங் இல்லைனா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த திங்கிங் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து டிசீஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான டூல். அதை வந்து நீங்க ரைட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க ராங்கா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான டேமேஜ் கொடுத்துரும். பர்டிகுலரா உங்க மைண்டை வந்து டேமேஜ், அதாவது மென்டலா நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவோம், பிசிக்கலாவும் நம்ம அஃபெக்ட் ஆயிடுவோம். செல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா டிவிஷன் நடந்துட்டே தான் இருக்கும். செல்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த திங்கிங்ல போய் மாட்டிக்கிறதுனால செல்ஸும் என்ன ஆயிடும், செல் மெமரியும் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ செல் மெமரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆயிடும், நமக்குள்ள நோய் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த கம்பல்சிவ் திங்கிங் தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லா நோய்க்கும் முதல் காரணம் என்னன்னா இந்த கம்பல்சிவ் திங்கிங். அதை வந்து நீங்க விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த திங்கிங்கை வந்து வாட்ச் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். இன்னொன்று வந்து நம்ம இன்னொரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ மைண்டை நம்ம பொதுவாக யூஸே பண்ணுறது கிடையாது. மைண்டு தான் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்து பிரச்சனையே நடக்குது. இப்போ வந்து ஒரு டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும்னா அதுக்கு உங்கள் மைண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே இந்தந்த வேலை, இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் என்னெல்லாம் அங்கே போய் பண்ணணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு வைக்கலாம். ஸோ அப்போல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டு தான். ஆனால் யூஸ் பண்ணிட்டு அந்த மைண்டை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண முடியுதா? ஆஃப் சுவிட்சுன்னு ஒன்று நமக்கு இருக்கா? கிடையாது. ஸோ நீங்கள் பிளான் போடுவீங்க. அந்த பிளானை வந்து அப்படி வைப்பீங்க. எல்லாம் பிளான் போட்டு முடிச்சிட்ட பிறகு அப்போவும் உங்க மனசு என்ன பண்ணும், ஒருவேளை அந்த பிளான் நடக்காம போயிடுச்சுன்னா, ஒருவேளை அந்த இடத்துக்கு போன பிறகு இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த திங்கிங்ல இருக்கும். ஒன்று பாஸ்ட்டை நினைச்சு நம்ம கவலைப்படுவோம், இல்லை ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுவோம். ஸோ இது ரெண்டு தான் நமக்குள்ள வந்து எப்பவுமே நடந்துட்டே இருக்கு. ஸோ அங்கே ஒரு ஃபிக்ஷன் இருந்துட்டே கிடக்குது. இதனால தான் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து ப்ராப்ளம் வருது. ஈவன் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே இந்த கம்பல்சிவ் திங்கிங்னால தான். அதை தான் இவர் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து உங்களால கண்டிப்பா விடுபட முடியும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அந்த திங்கிங், அந்த தாட்டை வந்து நீங்க வாட்ச் பண்றது தான்.
ஸோ உங்க மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் உங்க மைண்ட் என்ன பண்ணுது, ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணுது. அது வந்து ஒரு பிக்சரா கூட இருக்கலாம், இல்ல மூவி மாதிரி சவுண்டு ட்ராக்கோட ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கும். நீங்க வந்து தெருல எல்லாம் போனீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க எல்லாம் பார்க்கலாம், தன்னால வந்து சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. யார் கூடயோ ஒரு இமேஜினரி பர்சன் கிட்ட பேசுற மாதிரி அவங்க பாட்டுக்கு சவுண்டா பேசுவாங்க. ஆனா நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அப்படி சவுண்டா வெளியில பேச மாட்டோம், நமக்குள்ளேயே நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அதுதான் வித்தியாசம். ஆனா அவங்க வந்து ஆஹ் பிச்சைக்காரங்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில சவுண்டா பேசிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம போய் டாக்டரை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மைண்ட்ல வந்து ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்குது, என் மைண்டுக்குள்ள யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா உடனே என்னது, டாக்டர் நம்ம வந்து சைக்காட்ரிஸ்ட், நீங்க பிஜியை ஜென்ரல் பிசிஷியனை பார்க்க போனீங்கன்னா அவங்க நேரா என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இந்த மாதிரி எல்லாம் சவுண்டு வருது அப்படின்னு கேட்டா. ஸோ அது ஆக்சுவலா பார்த்தா எல்லாருக்குமே அந்த நாய்ஸ் வந்து கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதை வாட்ச் பண்ணாம நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா அதை அனலைஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய அந்த மூவியை வந்து நீங்க என்ன பண்றீங்க, உண்மையா நடக்குதுன்னு நம்புறீங்க. ஸோ உங்களையும் மற்றவங்களையும் வந்து கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ நமக்குள்ள இது நடக்குது, அந்த உள் உலகம்னா இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்புறதுனால தான் உங்களுக்குள்ள பெரிய சஃபரிங் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுல இருந்து விலகி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே சஃபரிங் வந்து கிரியேட் பண்ணாம இருக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சனால இனிமேலாவது பெயின் சஃபரிங் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காவது நீங்க ஒன்னொன்னுத்தையும் வந்து லிசன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யறோம், டில்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க மைண்டு கிட்ட இருந்து நீங்க வந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயத்துக்கு மைண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்றதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு பயமே என்னன்னா நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கனால தான். ஸோ மைண்ட் இப்படி இருக்கு, நம்மளால அந்த மைண்டுடைய அந்த நாய்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஃபியர் இருக்குல்ல, அந்த ஃபியர் தான் உங்களை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ அது அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் சஃபரிங் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் மைண்டு வந்து ஒரு பசில், ஒரு கிராஸ்வேர்டு பண்ணுது, ஒரு அட்டாமிக் பாம் எல்லாம் கண்டுபிடிக்குது, இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. உலகத்துல பாத்தீங்கன்னா இப்போ வார் எல்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரி பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஒரு பாம்பை போட்டா உலகமே அழியிற அளவுக்கு. ஸோ இப்படிதான் மைண்டு பண்ணும். ஏன்னா மைண்டுக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ப்ராப்ளம்ஸ் தான் மைண்டுக்கு பிடிக்கும். எப்படி வந்து ஒரு நாய் வந்து ஒரு போனை வந்து சூ பண்ண பிடிக்குதோ, அதே மாதிரி இந்த மைண்டுக்கு என்ன பிடிக்கும்னா ஒன்லி ப்ராப்ளம். இப்போ வந்து யாராவது வந்து ஒரு பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா அப்படி இருக்குப்பான்னு உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசினாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பீங்க. ஏன்னா மைண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இட் லவ்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதுவே வந்து அவங்கள பத்தி நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நல்லா சொன்னா ஒரு ஜெலஸ்னஸ் உள்ள வரும். அதாவது அந்த ஜெலஸ்னஸ்ஸு, ஹேட்ரட்டு, ஆங்கரு, ஆன்சைட்டி, ஃபியர், இது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோயிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈகோல இருந்து இந்த அத்தனை நெகட்டிவ் எமோஷன்ஸுமே வருது. இப்போ எக்கார்ட்டோலேயே வந்து அந்த சூசைடல் டிப்ரெஷன் அவருக்கு எதனால இருந்துச்சுன்னா அவரு அந்த ஐடென்டிட்டிக்குள்ள சிக்கிட்டு இருந்திருக்காரு. நமக்குள்ள இப்படி இருக்குன்னு அந்த போராட்டத்துக்குள்ளேயே இது பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுல இருந்து அவர் எப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதை ஏத்துக்க முடியாம அப்படியே ரிலீஸ் ஆகி அவர் என்லைட்மெண்ட் அடைகிறார். ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னா அவர் அதை அந்த அளவுக்கு வந்து அவருக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை அவர் விட்னஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. தனக்குள்ள இப்படி நடக்குது நடக்குது நடக்குதுங்கிறத, என்னெல்லாம் அவருக்குள்ள கோத்ரூ ஆகுதுங்கிறத அவர் விட்னஸ் பண்ணினால அவர் என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்காரு. ஸோ அதே தான் அவர் வந்து நமக்கும் இங்க சொல்லி கொடுக்குறாரு. நீங்க வந்து மைண்ட்ல இருந்து விடுபட முடியும், மைண்ட் சட்டர்ல இருந்து நீங்க வந்து விடுபட முடியும். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. பயம்ங்கிறது வந்து ஒரு சில விஷயத்துக்கு இருக்கலாம். ஏதாவது இப்போ நெருப்புனா இப்படி இப்படி கை வச்சா சுடும், டக்குன்னு அது பாடி மெமரி, டக்குன்னு கையை இப்படி எடுக்கும், அந்த மாதிரி ஃபியர் எல்லாம் ஓகே. இவர் பேசுற ஃபியர் எப்பன்னா அந்த ஃபியர் வந்து எப்பவுமே நமக்குள்ள வந்து ஸ்டாண்டர்டா இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபியர் பத்தி தான் இவர் பேசுறாரு. ஃபியருங்கிறது வந்து ஒரு பேசிக்கான எமோஷன். அதுல இருந்து தான் வந்து ஹேங்கர், ஹேட்ரட்டு, ஜெலசி, இது எல்லாமே இந்த ஃபியர்ல இருந்து தான் வருது. ஸோ வெரி டேஞ்சரஸ் எமோஷன் எதுன்னா இந்த ஃபியர் தான். இந்த ஃபியரை நீங்க வந்து கில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்ல வந்து கம்ப்ளீட் ஹாப்பினஸ். அதே மாதிரி உங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க இங்க இருக்கீங்க அப்படிங்கிற உங்க ப்ரெசன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, அதுதான் அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம வந்து அடுத்த செஷன்ல எமோஷன்ஸ் பத்தி நான் சொல்றேன். இதுல வந்து மைண்ட் பத்தி இப்போ உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். நம்ம இதோட இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.